மருத்துவமனையில் கண் பரிசோதனை செய்ய உட்கார்ந்து இருந்த 60 வயது மதிக்கத்தக்க முதியோர் ஒருவர் கூறுகிறார், இந்த வாழ்க்கை கலைஞர் கொடுத்தது சார். அவர் இல்லைனா நான் எங்கள் குடும்பம் இல்லை சார் என்று சொல்லிவிட்டு தொடர்கிறார். எனக்கு 3 பொண்ணுங்க சார். நான் ஒரு மில்லில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப வறுமை. வாங்குகிற சம்பளம் சாப்பிட மட்டுமே சரியாக இருந்துச்சு. இதில் எங்கே பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது? கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா போதுங்கிற மாதிரி அப்போவே முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் 1989 90 தெரியல, கலைஞர் ஒரு திட்டம் அறிவிக்கிறார். கல்யாணம் பண்ண உதவித்தொகை கொடுக்குற திட்டம் அது. மூவலூர் ராமாமிர்தம் திருமணம் திட்டம்னு பேர். பணம் கிடைக்கணும்னா 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கணும்னு இருந்துச்சு. நானும் பெண்ணுங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டேன். சும்மா சொல்லக்கூடாது சார், 3 பேரும் நல்லா படிக்கும். இவங்க படிக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு 8ஆம் வகுப்புக்கு மேலேயும் படிக்க வச்சேன். அப்படி படித்து மூத்த பொண்ணு இப்போ டாக்டர். இந்த ஆஸ்பத்திரியில் தான் வேலை செய்கிறா. இன்னொரு பொண்ணு என்ஜினியர் சார். 3ஆவது பொண்ணு ஏதோ கம்பெனி கணக்குகளை பார்க்கணுமாவே, ஆடிட்டர்னு சொன்னான். அன்னைக்கு கலைஞர் அந்த திட்டத்தை அறிவிக்கலைன்னா நான் அவங்க முன்னாடி இல்லை. என் பொண்ணுங்க ஏதாச்சும் கூலி வேலைக்கு போயிருக்கோம் சார். இதற்கு மேல் அவரால் பேச முடியவில்லை. குரல் கம்மியது. இவை அனைத்தும் அந்த முதியவர் கூறியது யாரிடம் தெரியுமா? வேறு யாரும் இல்லை, கலைஞரிடம்தான். கலைஞர் அந்த மருத்துவமனைக்கு கண் சிகிச்சைக்காக வந்திருந்த போது அந்த முதியவரை சந்தித்தார். அப்போது அவர் கூறியதுதான் இது. அந்த முதியவரோ கண் பார்வையற்றவர். அதனால் அவருக்கு தெரியவில்லை தான் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று. இந்த பதிவை நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டது யார் தெரியுமா? அதுவும் கலைஞர் தான்.